90ஸ் கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணா, நாங்கள் எல்லாருமே 90ஸ் கிட்ஸ் தான். எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு மட்டும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. நாங்கள் கல்யாணத்துக்கு போக முடியலன்னு 2, 3 நாள் கழிச்சு தான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் தான் என் ஃப்ரெண்டோட ஊர் இருக்குங்க. அதே ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷம் இருந்தோம் ஸ்கூல் டைம்லலாம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா கடைக்குமே நாங்கள் வந்திருக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த அளவுக்கு கடை இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கிறதுக்கெலாம் வந்தோன்னா குரங்கு படல் போட்டு தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து கறி எடுத்துகிட்டு போவோங்க. வேறு ஸ்கூல் போகும்போது கம்பியில் சைக்கிள் வாங்கி தந்துருந்தாங்க. அந்த சைக்கிளை கொண்டாந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் போட்டுட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறி போயிடுவோங்க. இந்த வழியிலலாம் நாங்கள் நிறைய டைம் மழையில் நனைஞ்சிட்டெல்லாம் வந்திருக்கோம். இதே எங்கள் ஸ்கூலுங்க. 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இங்கே தான். எங்கள் ஊர்லேருந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறக்கு 2 மணி நேரம் ட்ராவல் டைமுங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு, அப்புறம் அண்ணாவையும் புது பொண்ணையும் பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு ஓரளவுக்கு நல்லா விவரம் தெரியிற வயசில் நாங்கள் இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆயிருந்தோங்க. ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு இந்த ஊரை விட்டு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே போயிட்டோம். இந்த ஊர் இருக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே சௌரியம் என்னென்னா, சைக்கிள் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிடுவேங்க. சத்தியமங்கலம் வந்துட்டு அங்கே 2, 3 சொந்தக்காரங்களை பார்த்து பேசி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வரும்போது 2 மணி ஆயிடுச்சுங்க.